ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேர்ட்ஸ் பற்றின அப்டேட் கொடுக்குறதுக்காக தான். நம்மளோட பிஞ்சஸ் எல்லாத்துக்குமே பானை கட்டியாச்சு. இன்னும் நெஸ்டிங் மெட்டீரியல் மட்டும் கொடுக்கல. அதையும் நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் என்ன ப்ராக்ரஸில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 பேர் இருக்குது. 3 மேல் 3 ஃபீமேல் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்குது, 2 மேல் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுக்கு வந்து நம்ம ஃபீமேல் வாங்கி போடணும். இப்போ நான் புறாவை காட்டுறேன். நம்மளோட கொண்ட புறா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு ஐ இன்ஃபெக்ஷன் ஆனது. நான் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கண்ணுமே இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து லெஃப்ட் கண்ணில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரைட் கண்லேயும் அஃபெக்ட் ஆகிருந்துச்சு. ரைட் கண் அஃபெக்ட் ஆனது வந்து நம்ம உடனே பார்த்தனால நம்ம சரி பண்ணியாச்சு. பட் லெஃப்ட் கண் வந்து இன்னும் சரியாகலை. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜென்டாலேப் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜென்டாலேப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இதுக்கான ரீசன் தெரியலை. அதுக்கப்புறம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி புறாவுக்கு சளி வந்துச்சுன்னா இந்த மாதிரி கண் நோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு சளி இருந்துச்சு, நம்ம சளியை வந்து க்யூர் பண்ணியாச்சு. ஆனால் இந்த கண் நோய் மட்டும் இன்னும் இந்த லெஃப்ட் சைடு ஐயில் மட்டும் இன்னும் இருக்குது. அதை மட்டும் நம்ம சரி பண்ணணும். இப்போதைக்கு நம்ம ஜென்டாலேப் தான் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புது புறாவை பற்றி பார்க்கலாம். இந்த கேஜில் பார்த்துருப்பீங்க நம்மளோட புது புறாவை. அதில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், புறாவை மேலே விட மாட்டிங்களான்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அந்த வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருந்தோம், ஒரு புதுசாக ஏதாவது ஒரு பேர்டு வாங்கிட்டு வரோம்னா அதை ஃபஸ்ட்டு தனியாக வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற கூட்டத்தோடு சேர்த்து விட்றது நல்லதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம ஒரு 5 நாள் தனியாக வச்சுருந்தோம். இப்போ நம்ம புறாவோட சேர்த்து விட்டாச்சு. அதை நம்ம வந்து டேப் ரிலீஸ் பண்ணியாச்சு. எல்லா புறாக்களுமே பறந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு புறா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. சப்போஸ் அந்த புறா வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். மிஸ் ஆகி 2 நாள் ஆகுது. நம்ம அந்த புறா பற்றின இன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தனியாக வீடியோ பண்ணுறேன். வழக்கம் போல் தான் கீழே வந்து பார்த்திங்கன்னா கன்னியாஸ்திரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மயில் புறா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் நியூஸு, நம்மளோட கர்ணப்புறா வந்து பார்த்திங்கன்னா முட்டை வச்சிருச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து முட்டை வச்சுருக்கு. அதை வந்து நான் வீடியோவில் காட்டலை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து அந்த புறாவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு தோணுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதா புறா வந்து 2 தடவை முட்டை வச்சு நம்ம வீடியோ எடுக்க ட்ரை பண்ணி 2 தடவையுமே முட்டை வீணாக்கிருச்சு. அதனால தான் இப்போ நான் கர்ணப்புறா வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கண்டிப்பாக நான் குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் க்ரோ இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணியிருந்தார், நம்மளோட பேர்ட்ஸ் எப்படி வந்து மார்க்கெட் பண்ணுறது, அதாவது சேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான தனிப்பட்ட வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பிஞ்சஸ் வந்து எந்த அளவு கேஜில் ப்ரீட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தார். அதுக்கும் நான் தனிப்பட்ட முறையில் வீடியோ போடுறேன். அவர் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஜ் வச்சு தான் கேட்டிருந்தார், இந்த மாதிரி கேஜில் வந்து ப்ரீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அதுக்கும் நான் வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் போகிற ஒரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.